பிரைஸ் தி லார்ட். வாழ்வை வளமாக்கும் தேவ வார்த்தை சங்கீதம் 91:10. ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகள் ஆகிய நமக்கு வாதை என்பது நம்மை அணுக முடியாது. உபாகமம் 7:15 இப்படியாய் சொல்லுகிறது, கர்த்தர் சகல நோய்களையும் உன்னை விட்டு விலக்குவார். உனக்கு தெரிந்திருக்கிற எகிப்தியரின் கொடிய ரோகங்களில் ஒன்றும் உன்மேல் வரப்பண்ணாமல் உன்னை பகைக்கிற யாவர் மேலும் அவைகளை வரப்பண்ணுவேன் என்று உபாகமம் 7:15 இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலே தேவன் தம்முடைய பிள்ளைகளை பார்த்து உணர்த்துகிற ஒரு வார்த்தை, உன் கூடாரத்தை பொல்லாப்பு வாதை அது அணுக முடியாது. மனுஷருடைய சாபங்களோ மனுஷருடைய நிந்தைகளோ உங்கள் மேல் இனி அவைகள் பின்தொடராமல் தேவன் அளிக்கும் நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் சுகமும் உங்கள் வாழ்க்கையிலே இனி தொடரும் என்பதற்கு இன்றைய நாளிலே கர்த்தர் இந்த வார்த்தையை உணர்த்துகிறார். ஆகவே இந்த நாளிலே உங்களுடைய வாழ்விலே எவர்கள் உங்களுக்கு எதிராக சாபமிட்டார்களோ அல்லது எப்படிப்பட்ட வாதையின் நோய்கள் இந்த உலகத்திலே காண்கிறவைகள் எனக்கு வந்துவிடுமோ என்ற கலக்கமும் பயமும் உங்களிடத்தில் இருக்கிறதோ அவைகள் எல்லாவற்றையும் தேவன் மாற்றி உங்கள் வாழ்விலே செழிப்பையும் ஆசீர்வாதத்தையும் நன்மையும் அவர் கட்டளையிட்டிருக்கிறார். இந்த நாளிலும் பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையிலே உங்கள் வீட்டை சுற்றிலும் தேவ தூதர்கள் காவலாய் இருக்கிறார்கள். தேவ தூதர்களுக்கு நீங்கள் கட்டளையிடுங்கள். தேவ தூதர்களை உங்கள் வாழ்விலே உங்கள் ஊழியத்திலே பயன்படுத்துங்கள். அவர்கள் உங்களுக்கு முன்பதாக கடந்து சென்று எல்லாவற்றையும் உங்களுடைய வாழ்விலே அணுகாதபடி நன்மையாய் அவர் மாற்றித்தர வல்லமையுடைய தேவனாய் தம்முடைய தூதர்களுக்கு அவர் கட்டளையிட்டிருக்கிறார். ஆகவே இந்த நாளிலே பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையிலே உங்கள் குடும்பத்திலே உங்களை சுற்றிலும் கர்த்தர் உங்களை வேலி அடைத்து அவர் பாதுகாத்து கொண்டிருக்கிறார். ஆகவே உங்கள் வாழ்க்கையிலே எந்த ஒரு வாதைகளும் பொல்லாப்பும் உங்களுக்கு நேரிடாது. நீங்கள் போகும்போதும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள், வரும்பொழுதும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள். ஏனென்று சொன்னால் கர்த்தருடைய கரம் உங்களை வழிநடத்தக்கூடியதாயிருக்கிறது. ஆகவே இந்த நாளிலே இன்றைய நிலையிலே பெய்கிற மழைகளோ அல்லது இயற்கையின் சூழல்களோ உங்களை ஒன்றும் சேதப்படுத்தாது. எகிப்திலே 10 வாதைகளினாலே தேவன் எகிப்தியர்களை வாதித்தார். தம்முடைய பிள்ளைகளுக்கோ அவர் அரணாய், கோட்டையாய், மேகஸ்தம்பமாய், அக்கினி ஸ்தம்பமாய், பாதுகாப்பின் அரணாய் இருந்து அவர்களை வழிநடத்தி வந்தார். ஆகவே இந்த நாளிலே எவைகளை குறித்தும் கலங்காதிருங்கள், பயப்படாதிருங்கள். கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார் என்பதிலே மகிழ்ந்து களி கூறுங்கள். என்று சொன்னால் உங்களுக்கு எதிராக செயல்படுகிற கூட்டங்கள் உங்கள் அண்டை திரும்பும். உங்களுக்கு எதிராய் செய்கிறதான எந்த ஒரு மாந்திரிகங்கள் கட்டுகள் எதுவும் உங்களை அணுக முடியாது. ஏனென்றால் தேவன் உங்களுடைய பாதுகாப்பாய் அவர் இருக்கிறபடினாலே எந்த சத்துருடைய போராட்டங்களும் உங்களை பின்தொடர முடியாது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.